வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்க்க போகிறது இந்திய அரசியலமைப்பு. 1950 இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது 395 விதிகளும் 22 பகுதிகளையும் 8 அட்டவணைகளையும் கொண்டதாக இருந்தது. இன்னைக்கு பிரசண்டா 2025 பார்த்தீங்கன்னா 448 விதிகளும் 25 பகுதிகளும் 12 அட்டவணைகளையும் கொண்டிருக்கு. சரிங்களா? இந்த 12 அட்டவணைகள் இருந்து போட்டித் தேர்வு படிக்கும் மாணவர்களுக்கு அடிக்கடி டைரக்டாவே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த எத்தனாவது அட்டவணையில என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. சரி, பார்க்கலாம். இந்த 12 அட்டவணையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, ஈஸியாக ஒரு ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கிறது எப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்கட் உருவாக்கி சொல்லியிருக்கோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் சம், ஒரு சம், எஸ்சி எஸ்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எம், அப்புறம் கேபிஎன் டிராவல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த எண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முன்னாடி போட்டுருங்க. சரிங்களா? அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பாருங்க, எஸ்எம், எஸ்சிஎஸ்டி, அப்புறம் ட்ரிபிள் எம், கேபிஎன் டிராவல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எண்ணத்துக்கு அப்படியே முன்னாடி வச்சுக்கோங்க. இந்த சென்டென்ஸ் ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இந்த 12 அட்டவணைகளுக்கான நம்பர் இந்த வேர்லேருந்து எடுக்கிறத பாருங்க. டெலிட் பண்ணிடலாம். இப்போ இந்த 12 எழுத்துக்கும் 12 அட்டவணையை நம்ம உருவாக்குறோம். சரிங்களா? உருவாக்கி வச்சதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம நேம் ஒரு ஞாபகம் வச்சுறதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏங்கிறது 1ஆம் நம்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி மொழியை குறிக்கி. அடுத்து எஸ் ஃபார் 2ஆம் நம்பர். சரிங்களா? சம்பளம். சரிங்களா? குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதி இவங்களோட சம்பளத்தை வரையறுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குடியரசுத் தலைவர், உயர் நீதிபதி, ஸோ அந்த உயர் பதவியில் இருக்கவங்களுக்காக உறுதிமொழி, அவங்க அந்த பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி ஒரு உறுதிமொழி நடக்கும். ஸோ அந்த உறுதிமொழி தான் யூ குறிக்கி. அடுத்து எம் பார்த்தீங்கன்னா மாநில யூனியன் பிரதேசங்களுக்கான ராஜ்யசபா இடஒதுக்கீடு குறிக்கி. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு. சரிங்களா? இதுல எஸ்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம், இந்த 4 மாநிலங்களில் உள்ள அந்த இடஒதுக்கீடு அவங்களோட நிர்வாகத்தை கட்டுப்பாடு குறிக்கிறது. சரிங்களா? அடுத்து டபுள்யூஎம்ங்கிறது மத்திய மாநில இடஒதுக்கீடை குறிக்கக்கூடியது. மத்திய மாநில உறவுகளை குறிக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா எம் ஃபார் மொழி. அடிக்கடி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த 8வது நம்பர் வச்சு கேட்டது. 8வது அட்டவணை 8ல் இருக்குது என்னது? மொழி. சரிங்களா? ஏன்னா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இந்த மொழியை வச்சு தான் அந்த டாபிக் செயல்படுது. சரிங்களா? மொழி ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா அதில் பார்க்கப்படுது. சரிங்களா? அதனால இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 9 நிலச்சீர்திருத்தம். என் ஃபார் நிலச்சீர்திருத்தம். 9ஆம் நம்பர்ல நிலச்சீர்திருத்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் நம்பர்ல கட்சித்தாவல். அடுத்து 11ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ். அடுத்து 12ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நகரபாலிகா. இதுக்கு அடுத்து இந்த டேப்லேஷனை போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. நன்றி.